வணக்கம் அனைவருக்கும் கைஸ். இது இந்த ஆர்ஆர்பி ரிசல்ட் பற்றின ஒரு குட்டி வீடியோ தான். உங்களுக்கு ஆக்சுவலாக கிளியர் ஆகலை. நான் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்போம். நான் பயங்கரமாக எதிர்பார்த்துருந்தேன், எனக்கு ஐபிஎஸ்பிஓ இன்டர்வியூ கிளியர் ஆச்சு அப்படிங்கிறவங்க, நான் நல்லா பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக கிளியர் பண்ணி எதிர்பார்த்தேன் அப்படிங்கிறவங்க, அவங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் இது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் நம்ம கிளியர் ஆகும், நல்லா பண்ணேன், 115 அட்டம்ப்ட் கொடுத்தேன், 110 அட்டம்ப்ட் கொடுத்தேன், எல்லாம் ரைட்டு தான். பட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க, 10 நாளில் இன்னொரு எக்ஸாம் இருக்குது. இது தவிர வேறு உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவைப்படாது. ஆக்சுவலாக இந்த வழி, இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிற வழியை வச்சு படிக்கிறது, அப்புறம் பயங்கர மோட்டிவேஷன் வச்சு படிக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு தான் ஓடும். ஆனால் நம்மள கொஞ்ச நாள் போதும். இன்னும் 10 நாள் இருக்குடா, இன்னும் 10 நாள் இருக்கு கிளியர் ஆகலை அப்படின்னா இன்னைக்கு உட்காந்து நல்லா சோகப்பாட்டு கேட்டுட்டு டிப்ரெஷனில் இருந்துச்சுன்னா ஓகே, வேறு வழி கிடையாது, இருக்க தான் செய்யும். ஏதோ ஒரு வகையில் நம்மளை எது வெளியே கொண்டு வருமோ, எந்த ஒரு விஷயமானாலும் இருக்கட்டும், நம்மளை எது வெளியே கொண்டு வருமோ எந்த ஒரு விஷயமானாலும் இருக்கட்டும், அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை வச்சு கொஞ்சம் இந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வாங்க. இதுவும் கடந்து போக தான் செய்யும். ஆர்ஆர்பி கிளர்க்குன்ற ஒரு எக்ஸாமு கையில் இருக்குது. இதை ஃபீல் பண்ணி 2 நாள் 3 நாள் ஓடி தயவு செஞ்சு அதை விட்டுறாதீங்க. ஈஸியாக தான் சொன்னதே தான் திருப்பி சொல்கிறேன், பட் இது ஃபேக்ட், இதுதான் நடக்கும், இதான் ரியாலிட்டி. கரெக்டாக ரியாலிட்டி. படிக்க தோணாது, நல்லா படித்தேன் இதாகலை தோணாது, டிஃபிகல்ட்டு தான். நம்ம சிச்சுவேஷனே அப்படி தான் இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாமுங்கிற ஃபீல்டில் இப்படி தான் இந்த ஃபீல்டு இருக்கும். இந்த ஃபீல்டு யாருக்கும் இறக்க காமிக்காது. சின்ன தவறு பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும், சாதாரணமாக எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக்கை தான் நானும் பண்ணேன் அப்படின்னாலும், நம்மளுக்கு அதோடைய விளைவுகள் பயங்கரமாக தான் இருக்கும். நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன், நம்மளுடைய கண்ணீர் கதறல்கள் யாரையும் கேட்குறதுக்கோ துடைக்கிறதுக்கோ இதுக்கோ ஃபேக்ட்டு யாருமே இருக்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ அப்படி தான் இந்த ஃபீல்டு இருக்கும். புரியுது, டிஃபிகல்ட்டு தான், பட் கொஞ்சம் செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணுங்கள், கொஞ்சம் இதெல்லாம் விட்டு வெளியே வாங்க. வாய்ப்பு இன்னும் நம்மளுக்கு முடியலை, சரியா? நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு வலிச்சதுன்னா, உண்மையிலே உங்களுடைய கண்ணீர் உண்மை, உங்கள் வலி உண்மை, உங்கள் சிச்சுவேஷனை நீங்கள் போராடணும்னு நினைக்கிறது உண்மைன்னா அடுத்த 10 நாள் வெறி கொண்டு படிங்க. அடுத்த 10 மணி நேரம் கிடையாது, அடுத்த 10 நாள். பட் அடுத்த 10 நாள் படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். முதல்ல இந்த ரிசல்ட்டை ஒதுக்கி வச்சுட்டோ இல்லை இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணியோ இன்னைக்கு படிக்கணும், இன்னைக்கு நைட்டு படிக்கணும், நாளைக்கு காலையில் படிக்கணும், இன்னைக்கு நாளைக்கு நான் வெறி கொண்டு படிக்கணும். அதை டார்கெட் பண்ணுங்க, சின்ன டார்கெட்டாக போங்க. 10 நாள் வெறிய படிக்கணும், சரி நாளைக்கு ஒரு நாள் சோகமாக இருந்துட்டு நாளை கழிச்சு படிச்சிருவோம் கிடையாது. இப்போவே உங்களை புஷ் பண்ணுங்க, இன்னைக்கே இப்போவே இதிலிருந்தே மூவ் பண்ணுங்க. நம்ம போகிற ஸ்பீடில், நம்ம படிக்கிற விதத்தில் யாரும் பக்கத்தில் வரக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. ஸ்ட்ராட்டஜி மிஸ்டேக்ஸ் இருக்கா, சரி பண்ண பாருங்க. ஸ்கோர் கார்டு வரும் ஆப்வியஸ்லி, கண்டிப்பாக. அப்போயோ இல்லை இப்போவே நம்மளுக்கு தெரியும், சில நேரம் எக்ஸாம் எழுதுனேன் பட் எனக்கு போகுது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக சிஏல கொஞ்சம் அடி வாங்கியிருக்கும், அதனால போயிருக்கும். அப்போ நம்மளுக்கே மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை கொஞ்சம் திருத்துங்க, சரி பண்ணுங்க. இப்போ உட்காந்து அழுகிறதுக்கான நேரம் கிடையாது. உண்மையிலே கொடூரமான விஷயம் என்ன தெரியுமாங்க? கொடூரமான விஷயம், உங்களுக்கு ஒரு சோகம் வர்றது கிடையாது, அந்த சோகத்தை உட்காந்து அழுகிறது கூட நேரம் இல்லடா அப்படின்னு இருக்கக்கூடியது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். நம்ம இப்போ அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும், இதுதான் ஃபேக்ட்டு. அடுத்த எக்ஸாமில் இதையும் தாண்டி இந்த சோகத்தையெல்லாம் தொடக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. லைஃப் முடிஞ்சு போகலை, வாய்ப்புகள் எண்டாகலை, இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நான் திருப்பியும் அதை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். அதை மிஸ் பண்ணிட்டோன்னா தான் நம்ம உண்மையிலே தோத்துட்டோம்னு அர்த்தம். இப்போ நம்ம உண்மையிலே தோக்கலை. ஓகே, சின்ன செட்பேக்ஸ், பட் ஆக்சுவலாக உண்மையிலே நம்ம தோக்குறது ஆர்ஆர்பி கிளர்க்லையும் நான் கிளியர் ஆகலை அப்படிங்கிறதுலாம் உண்மையாக தோக்குறது. அதனால் அடிபட்ட சிங்கம் எப்படி போராடுமோ, காயமுற்ற ஒரு லெப்பர்டு எப்படி பதுங்கி அடிக்குமோ அந்த மாதிரி அடிங்க. ஒரு வெறியை கொண்டு வாங்க, பல்ல கட்டிங்க, ஒரு ஃபயர் ஏற்றிக்கிடுங்க. வாழ்க்கையில் நான்
எதுவுமே சாதிக்காம சும்மா வந்தேன் சும்மா போனேன் அப்படின்னு இருக்காம லாக்இன் ஃபோக்கஸ் கொண்டு வாங்க. கண்டிப்பா 10 days உடைய எஃபெக்ட் உங்களுடைய ஆர்ஆர்பி கிளர்க்ல தெரியும். கண்டிப்பா தெரியும். நான் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு இது சூப்பரான வாய்ப்பு. நான் உங்களுக்கு சொல்றேன், அடுத்தது இன்டர்வியூ போறதுல அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஆர்ஆர்பி இன்டர்வியூ போனவங்க என்ன பண்ணுவான், ஃபுல் ஃபோக்கஸ்ட் அவனால கிளர்க்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நம்மள மாதிரி படிச்சவன் தானே, நம்ம 115 போட்டிருப்போம், 112 போட்டிருப்பான். கொஞ்சம் ஆர்ஆர்பி இன்டர்வியூல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பான். நம்ம கிளர்க்கில் ஃபுல் ஃபோக்கஸ் அடிப்போம். நம்மளுக்கு தான் இந்த வேலை, எனக்கு இந்த வேலைடான்னு எழுதி வச்சு அடிங்க. 10 days லைஃப்பை மாத்திர 10 days இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஃபுல் எஃபர்ட்டை போடுங்க. எவனையும் நம்மளை பிடிக்க கூடாது. அந்த 10 daysல எவனுமே நம்ம பக்கத்தில் வரக்கூடாதுன்னு பாருங்க. லாக் இன், யூ கேன் சேஞ்ச் யோர் வேர்ல்ட். தேங்க்யூ.